வயசான தாத்தா தண்ணி குடிக்கிறதுக்கு பானை இல்லாமல் பானை கடைக்காரர்கிட்ட போய் பானை வாங்கிட்டு வந்து குளத்துலேருந்து தண்ணி குறைட்டு வந்து தண்ணி நிரம்பிய பானையை வீட்டில் கொண்டு வைக்கிறாரு. அப்புறமா மறுநாள் தண்ணி குடிக்கலான்னு பானையை பார்த்தா பானையில் ஓட்டை விழுந்து அவ்வளோ தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. உடனே இந்த தாத்தா ஒழுகுற பானையை எடுத்துட்டு போய் பானை கடைக்காரர்கிட்ட, நீ ஓட்டையான பானை எனக்கு குடிச்சிட்ட, நல்ல பானை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பானை கடைக்காரர் எதுவுமே சொல்லாமல் புது பானை எடுத்து ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பானையை தாத்தாக்கு கொடுக்குறாரு. அப்புறமா தாத்தா மறுபடியும் குளத்துல இருந்து தண்ணியை பிடிச்சி வீட்டில் கொண்டு வைக்கிறாரு. காலையில பார்த்தா மறுபடியும் ஒழுகுது. கடுப்பான தாத்தா பானை கடைக்காரரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாருங்க பானை ஒழுகுது அப்படின்னு காமிக்கிறாரு. உடனே அந்த பானை கடைக்காரரு அந்த பானையை நவுத்தி வச்சுட்டு பாக்குறாரு. அந்த பானை இருந்த இடத்துல ஒரு ஆணி நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இரும்பு ஆணி பானையில பட்டுதான் பானை ஓட்டை ஆகுது. பார்த்த தாத்தா என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரே தவறு மறுபடியும் நடக்குதுன்னா மத்தவங்க தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு எண்ணாம நம்மளும் தப்பு பண்ணியிருக்கலாம்னு எண்ணணும். நான் சொல்றது கரெக்டுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.